அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, யா தாவூது இன்னா ஜஅல்நாக ஹலீஃபத்தன் ஃபில் அர்த், இந்த வசனத்தில் உள்ள சொற்களின் பொருளை முதலில் தனியாகவும் பிறகு மொத்தமாகவும் கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். தமிழில் மன்னனை மன்னா என்றும் அண்ணனை அண்ணா என்றும் வெளிப்போம். ஹாமிதுன், பிலாலுன் போன்ற பெயர் உள்ளவர்களை யா ஹாமிது, யா பிலாலு என்று அழைப்பார்கள். அஹ்மது, இப்ராஹீமு போன்ற பெயருடையவர்களை யா அஹ்மது, யா இப்ராஹீமு என்று விളിப்பார்கள். இங்கு அஹ்மது என்னும் பெயர் சொல்லும் இப்ராஹீமு என்னும் பெயர் சொல்லும் இயல்பாக உன் என்ற குறியீட்டில் முடியவில்லை. இன்ன என்றால் நிச்சயமாக, உறுதியாக என்று பொருள். இன்னஹு, இன்னஹும், இன்னக, இன்னகும், இன்னி, இன்னா, இன்னஹா. ஹுவ, இன்னஹு, ஹும், இன்னஹும். ஹுவ அவன், இன்னஹு நிச்சயமாக அவன், ஹும் அவர்கள், இன்னஹும் நிச்சயமாக அவர்கள். அந்த, இன்னக, அந்தும், இன்னகும். அந்த நீ, இன்னக நிச்சயமாக நீ, அந்தும் நீங்கள், இன்னகும் நிச்சயமாக நீங்கள். இங்கு த, தும் என்ற சுருக்கெழுத்துக்கள் இணையாமல் க, கும் என்ற சுருக்கெழுத்துகள் இணைகிறது. த, தும் என்ற சுருக்கெழுத்தானது வினை சொற்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அனா, இன்னி, நஹ்னு, இன்னா. அனா நான், இன்னி நிச்சயமாக நான், நஹ்னு நாங்கள், இன்னா நிச்சயமாக நாங்கள். ஹுவ, இன்னஹு, ஹிய, இன்னஹா. ஹுவ அவன், இன்னஹு நிச்சயமாக அவன், நிச்சயமாக அது. ஹிய அவள், இன்னஹா நிச்சயமாக அவள், நிச்சயமாக அது. அரபியில் அது என்று சொல்வதற்கு ஹுவ அல்லது ஹிய என்னும் சொற்களே பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு முந்தைய 100வது வீடியோவில் 5 அடிப்படை வினைச்சொற்களை கற்றோம். ذهب, فعل என்னும் சொற்கள் ஆனா ஆனா வகையை சார்ந்த வினைச்சொற்கள் ஆகும் என்றும் அதனுடைய இறந்தகால வினைச்சொற்கள் மற்றும் நிகழ் வருங்கால வினைச்சொற்கள் அதன் மூலச்சொல்லின் நடு எழுத்தானது ஆ குறியீட்டை பெற்று வருகிறது என்றும் பார்த்தோம். அதே ஆனா ஆனா வகையை சார்ந்த வினைச்சொற்கள் அல்லது பேட்டர்னில் உள்ள வினைச்சொற்கள் வரிசையில் ஜஅல என்னும் வினைச்சொல்லை சற்று விரிவாக
பார்க்கலாம். இறந்த கால வினைச்சொற்கள் ஜஅல, ஜஅலு, ஜஅல்த, ஜஅல்தும், ஜஅல்து, ஜஅல்னா, ஜஅலத். ஜஅல அமைத்தான், ஜஅலு அமைத்தார்கள், ஜஅல்த அமைத்தாய், ஜஅல்தும் அமைத்தீர்கள், ஜஅல்து அமைத்தேன், ஜஅல்னா அமைத்தோம், ஜஅலத் அமைத்தாள். இங்கு மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டை பெற்று வந்துள்ளது. நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்கள் இஜஅலு, இஜஅலூன, தஜஅலு, தஜஅலூன, அஜஅலு, நஜஅலு, தஜஅலு. இஜஅலு அமைக்கிறான், அமைப்பான், இஜஅலூன அமைக்கிறார்கள், அமைப்பார்கள், தஜஅலு அமைக்கிறாய், அமைப்பாய், தஜஅலூன அமைக்கிறீர்கள், அமைப்பீர்கள், அஜஅலு அமைக்கிறேன், அமைப்பேன், நஜஅலு அமைக்கிறோம், அமைப்போம், தஜஅலு அமைக்கிறாள், அமைப்பாள். அமைக்கிறாய், அமைப்பாய் என்பதற்கும் அமைக்கிறாள், அமைப்பாள் என்பதற்கும் தஜஅலு என்னும் ஒரே வார்த்தையே பயன்படுத்தப்படுகிறது. இஜஅல், இஜஅலு, இஜஅல் அமை, இஜஅலு அமையுங்கள். ஏவல் வினைச்சொற்கள் லா தஜஅல், லா தஜஅலு, லா தஜஅல் அமைக்காதே, லா தஜஅலு அமைக்காதீர்கள். எதிர்மறை ஏவல் வினைச்சொற்கள் ஜாஇலுன், மஜூலுன், ஜஅலுன். ஜாஇலுன் அமைப்பவன், வினையால் அணையும் பெயர். மஜூலுன் அமைக்கப்படுபவன், செயப்படுபொருள். ஜஅலுன் அமைப்பது, செயல். ஜஅல என்னும் வினைச்சொல்லை குறிப்பிடும்போது ஜஅல, இஜஅலு, இஜஅல் என்று சொல்வார்கள். யா தாவூது, தாவூதே, இன்னா நிச்சயமாக நாம். இன்னா என்னும் சொல்லானது சொற்றொடரின் ஆரம்பத்தில் அதிகம் வருவதை காணலாம். ஜஅல்னா என்றால் ஆக்கினோம், அமைத்தோம் என்று பொருள். ஒரு இறந்தகால வினைச்சொல்லாகும். அதன் செயப்படுபொருளாக நீ வரும்போது க என்னும் சுருக்கெழுத்து இணைந்து ஜஅல்னாக உம்மை ஆக்கினோம் என்ற பொருளை தருகிறது. ஹலீஃபத்துன் என்றால் பிரதிநிதி என்று பொருள். இங்கு ஹலீஃபத்துன் என்னும் சொல்லானது செயப்படுபொருள் அல்லது ஆப்ஜெக்ட் என்ற நிலையில் வந்து கிதாபன் என்ற அமைப்பை பெற்று ஹலீஃபத்தன் என்றாகி பிரதிநிதியாக என்ற பொருளை தருகிறது. ஹலீஃபத்துன் என்னும் சொல்லானது இறுதியில் மூடிய தாவை பெற்று பெண்பால் சொல்லை போல் இருந்தாலும் இது ஒரு ஆண்பால் சொல்லாக கருதப்படுகிறது. ஃபில் அர்தி, ஃபில் கிதாபி என்ற அமைப்பை பெற்று பூமியில் என்ற பொருளை தருகிறது. தாவூதே நிச்சயமாக நாம் உம்மை பூமியில் பிரதிநிதியாக ஆக்கினோம். அல் குர்ஆன்
38 26